மாத பெருமாள் வழிபாட்டில் நாம் இன்றைக்கி ரங்கத்தலங்களை பக்தி செய்யலாம். நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீரங்கம், பூலோக வைகுந்தம் தெரியும். பஞ்சரங்க தலங்கள் இருக்குது. ரங்கம் என்றால் மணல் திட்டுன்னு அர்த்தம். அதாவது ஆற்று தீவுக்கு தான் ரங்கம்னு பேர். ஆதிரங்கம்னு ஒன்று உண்டு கர்நாடகாவில், ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். இங்கே பெருமாள் சயனித்த கோலத்தில் இருப்பார். இந்த பஞ்சரங்க தலகத்துலேயும் பெருமாள் சயனித்த கோலத்தில் இருப்பார். ஆதிரங்கம் கர்நாடகாவில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குது. அடுத்தது மத்திய ரங்கம்ங்கிறது தான் நம்முடைய ஸ்ரீரங்கம். ஆதிரங்கத்தில் காவேரி இரண்டாக பிரியும். ஸ்ரீரங்கத்தில் காவேரியும் கொள்ளிடமும் இரண்டாக பிரியும். அதுக்கடுத்தது மத்திய ரங்கம், அதுதான். அதுக்கடுத்தது அப்பால ரங்கம்னு ஒன்று உண்டு. கொள்ளிடம் இரண்டாக பிரியும். அது கோவிலடின்னு சொல்லுவாங்க அந்த ஊரை. அங்கே அப்பக்குடத்தான் சுவாமி பேர். அங்கே சயன குளத்தில் தான் இருப்பார். அதுக்கடுத்தது சதுர்த்தரங்கம், புகழ்வாய்ந்த கும்பகோணம். இங்கே காவிரியும் அரசிலாரும் இரண்டாக பிரிகிறது. இங்கே பெருமாள் படுத்த கோலத்தில், சயன கோலத்தில், உத்தான சயன கோலம்னு சொல்லுவாங்க. அதாவது எழுந்திருக்கிற கோலத்தில், படுத்துட்டு எழுந்திருக்கிற கோலத்தில் கையில் சாரங்கத்தை வைத்து கொண்டு இருப்பார். அதனால் இவருக்கு சாரங்கபாணின்னு பேர். கடைசியாக இருக்கிறது பஞ்சரங்கம்னு சொல்லப்படுகின்ற, அது அந்தரங்கம்னு சொல்லுவாங்க. அது பரிமள ரங்கநாதர் இந்தளூர், திரு இந்தளூருங்கிற ஊரில். அங்கே இப்போ ஒரு பக்கம் பூமாதேவி காவிரியாகவும் ஸ்ரீதேவி கங்காதேவியாகவும் இரண்டு தேவியருக்கு நடுவில் சுவாமி சயன கோலத்தில் இருக்கிறார். இப்படி பஞ்சரங்க தலங்கள் உண்டு. ரங்கம் என்றால் மணல் திட்டு, ஆறு இரண்டாக பிரிந்து நடுவிலே வரும் ஆற்றுத்தீவு.